வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைய தினம் அஇஅதிமுக சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டுவரப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்த்து தற்பொழுது அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களும் பேசியிருக்க நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இது தற்பொழுது குரல் வாக்கெடுப்பில் பார்த்தோம்னால் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக டிவிஷன் முறையில் பார்த்தோம்னால் வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. அதாவது எண்ணி கழித்தல் முறை, ஒவ்வொரு டிவிஷனாக எம்எல்ஏக்கள் அமர வைக்கப்பட்டு பகுதியாக பார்த்தோம்னால் வாக்கெடுப்பானது நடத்தப்படும். இதில் எத்தனை பேர் ஆதரவு, எத்தனை பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறித்த முழு விவரமானது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது டிவிஷன் முறை வாக்கெடுப்பானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சற்று நேரத்திற்கு முன்பு முதல்வர் அவர்கள் பேசும் பொழுது அரசின் செயல்பாட்டை எதிர்கட்சியினர் செம்மைப்படுத்துகின்றனர். இந்த நிலையில் எதிர்கட்சியினருக்கு அதிகமான முறையில் பார்த்தோமேனால் வாய்ப்புகள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அன்பானவர், ஆசிரியர், கொஞ்சம் கண்டிப்பான முறையில் சபையை நடத்துகிறார், மற்ற முறையில் அவர் பாகுபாடு பார்க்கவில்லை என்று முதல்வர் பேசியிருந்தார். டிவிஷன் முறையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் நிலையில் பேரவையின் நுழைவு வாயில் கதவுகள் தற்பொழுது மூடப்பட்டு அந்த வாக்கெடுப்பானது தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. டிவிஷன் முறை வாக்கெடுப்பும் தோல்வியுறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தோம்னால் தோல்வியுறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள்.